நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடன்குடியில் அமைஞ்சிருக்க நம்ம ராயல் கார்ஸ்ல தான் வந்து அப்டேட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். லோ பட்ஜெட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய எலெக்ஷன் டைம் யூஸ் பண்ற மாதிரியான கார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கார்பியோ முதற்கொண்டு இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம சேனல்ல ஃபுல்லா வந்து அப்டேட் வந்து பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வாங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்கு அப்படிங்கறத செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போறோம். வீடியோவை ஃபுல்லா வந்து எண்டு வரைக்கும் பாருங்க. லொகேஷன் சொல்லணும் அப்படின்னா இது வந்து உடன்குடியில இருந்து அப்படி நம்ம செட்டியாபத்தி போகக்கூடிய வழியில 5 வீட்டு சாமி சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடியே இன்பநகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது பக்கத்துல தான் ராயல் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ பட்ஜெட்ல என்னென்ன வண்டின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 97,000க்கு இந்த வேகனார் வந்து கொடுக்க போறாங்க. அதே மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு, அதுவும் ஸ்கார்பியோ கேட்கறவங்களுக்கு 1 இல்ல 2 வண்டி அவைலபிளா இருக்கு. அப்படி இந்த பக்கம் வாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி ZXi டாப் அண்ட் மாடல் ஸ்விஃப்ட் ஒன்று அப்டேட்ல வந்து வந்திருக்கு. அண்ட் சாண்ட்ரோ இருக்கு, அமேஸ் இருக்கு. இந்த வண்டியை பத்தி தான் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். இந்த அமேஸோட ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அப்படியே அவுட்லுக்லாம் அப்படியே காமிச்சிருங்க. ஒரு டீசல் வேரியன்ட், இன்னைக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கிற வண்டி. அண்ட் அப்டேட்ல ஒரு சூப்பரான வண்டி. டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் 2 டயருமே ஒரு 70 to 80 இருக்கும். பேக் 2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% மேலேயே இருக்கும். இன்டீரியரை பொறுத்தளவுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. சோனி மியூசிக் செட் வந்து வண்டியில வந்து போட்டுக்கிறாங்க. சீட் கவர் மட்டும் பேடா இருக்கு, எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீசல் காருக்கு ஸ்விஃப்ட் டிசைருக்கு ஈக்குவலா மைலேஜ் எடுக்கணும், அதை விட அதிகமா எடுக்கணும், இந்த வண்டி எடுத்துருங்க. ரேட்டு வெறும் 2,97,000 ரூபாய் மட்டும். ஸோ இதை பத்தி தான் ஃபுல் அப்டேட் வந்து இந்த வண்டி எல்லாமே நம்ம தனியாக செப்பரேட் வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்டுக்குள்ள போலாம். பூபதி, நீங்க ஃபேமிலி யூஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வண்டி கேட்டீங்களா? அப்படி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன வண்டி தெரியுமா? ஸ்விஃப்ட் ZXi. அதுவும் ZXi மாடல். ZXiனா டாப் மாடல் தெரியும்ல? 2010 மாடல், அதுவும் 2 ஓனர் கண்டிஷன்ல. வண்டி பிளாக் கலர்ல எப்படி நீங்க ஒரு குதிரை மாதிரி ஷைனிங்கா இருக்கா? சூப்பரா இருக்கு. 4 டயரும் பாருங்க அதே மாதிரி ஃபுல்லா இருக்கும். யாரா ஃபேமிலி காரு, அதுவும் டீசல் இல்லாம எனக்கு பெட்ரோல் கார் தேடுவாங்க தெரியுமா நிறைய பேர். ஏன்னா பெட்ரோல் வந்து மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கும், அதே மாதிரி மைலேஜும் ஒரு நல்லாவே கிடைக்கும். ஸோ அப்படி வண்டி தேடுறவங்களுக்கு இது சூட் ஆகும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இன்னொன்று டாப் மாடல் வேற. டீஃபாகர், பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடும். ஏர் பேக் வந்துருது வண்டியில. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. வண்டியில இன்சூரன்ஸ் லைவா இருக்கா? இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. எஃப்சி மட்டும் இல்ல. அப்பனா ரேட்டுக்கு ஜௌரியமா கொடுக்கலாம். ஜௌரியமா கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காப்ல. ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும். ஏர் பேக் வந்துருது, டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் வந்துருது, ஏசிலாம் ஒர்க்கிங் தான். இந்த வண்டிக்கு என்ன வேலை சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எஃப்சி இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் இருக்கு, எஃப்சி எடுத்து கேட்டீங்கன்னா 2,20,000 ரூபாய் சொல்றாங்க. இல்ல இருக்கிற கண்டிஷன்ல எடுத்துக்கிறேன்னா வெறும் 2,10,000 ரூபாய் மட்டும். அது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேர்ல வந்து பேசினா ராயல் கார்ஸ்னா உங்களுக்கு தெரியுமா, எப்பவுமே கம்மி ரேட்டு கண்டிப்பா பேசி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. புதிய அடுத்து நிக்கிற வண்டி என்ன வண்டி இன்னைக்கு தெரியுதா? எலெக்ஷன் வரப்போல, எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி மாசா இருக்கா? ரெண்டே வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வண்டி, அதுவும் கம்பீரமா நிக்கி. கொடி போஸ்ட் எல்லாம் விட்டாச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். வண்டியோட மாடல் என்ன தெரியுமா? 2006 2027 வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு. ஓனர் மட்டும் 4 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா இந்த வண்டியோட லுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்காது. எல்லா வீலுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பலூன் டயர் மாதிரி போட்டு அலைவில் போட்டு நிப்பாட்டிருக்காங்க. இந்த கலர் நல்ல ஒரு யூனிக்கா இருக்கு. பாக்க எப்படி தெரியுது உங்களுக்கு? சிவப்பு குதிரை தான். அப்படிதான் இருக்கு. உள்ள அப்படியே இன்டீரியர் எல்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சீட் எல்லாம் அப்படியே பாருங்க. டிரைவருக்கு ஃபேன் ஏசி போக ஃபேன் தனியா செப்பரேட்டா வச்சிருக்காங்க. சீட் வந்து செட் எல்லாமே இருக்கு. சீட் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. ஆமா, அது மட்டும் கொஞ்சம் ரேட் குறைச்சு கொடுப்பாங்கல்ல இருக்கு. அத கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப சொல்ற விலை எவ்வளவு தெரியும்ல? 2,70 சொல்லுவாங்களா? 2,49,000 ரூபாய் தான் சொல்றாங்க. அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. ராயல் கார்ஸ்னாலே நேர்ல வந்து பார்த்து பெஸ்ட் ரேட் கட்டாயம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் அவங்ககிட்ட போடுற ஸ்கார்பியோக்கு ஆல்ரெடி அவங்க ஃபேமஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. போட்ட ஸ்கார்பியோ எல்லாமே 3000. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. குயிக்கா கால் பண்ணி நேர்ல விசிட் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க. அடுத்ததா பார்க்க போற சாண்ட்ரோனா. இதுல அப்படி என்ன ஹைலைட் இருக்கு? பெட்ரோல் அண்ட் எல்பிஜி கம்பெனி சர்வீஸ்ல அந்த இதுல வரும்ல, கம்பெனி டேங்க் என்டாஸ்மெண்டோட இருக்கு. ரவுண்ட் டேங்க் வந்துரும். ஒர்க்கிங்ல இருக்கு. அப்போ சூப்பர். வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மாடல் நல்லா இருக்கா? 4 டயருமே நல்லா இருக்கு. 2009 மாடலு. சரி, அப்ப எஃப்சி இல்லையான்னு கேட்பீங்க. கட்டாயமா 2030 வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட் பண்ணியாச்சு. பேக் ஸ்பாய்லர்லாம் வந்துருது. வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க இருக்கு. வண்டிக்கு ஓனர் எத்தனை ஓனர்? நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள அப்படி இன்டீரியர் எல்லாம் பாருங்க, சீட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. சீட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. சாண்ட்ரோ இன்ஜின் சொல்லவே வேண்டாம், தெரியும்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கும். டிரைவர் சீட்டும் நல்லா தான் இருக்கு. இதுக்கு ரேட் என்ன சொல்றாங்க?
அதுவும் ரவுண்ட் டேங்க், பின்னாடி உங்களுக்கு வந்து ரவுண்ட் டேங்க் வந்து வந்துடும். ரேட்டு 1,28,000 மட்டும் சொல்றாங்க. 2009 மாடல். மார்க்கெட்ல குறைஞ்சது இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த விலைக்கு எங்கேயும் கிடைக்காது. எப்படியும் 1,40க்கு மேலதான் ரேட் சொல்லுவாங்க. குறைஞ்ச 1,30 சொல்லுதாங்க. குறைஞ்ச 1,30 போட்டிருப்பாங்க. இதை எப்படி இவங்க கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க? நேர்ல வந்தா கண்டிப்பா நேர்ல வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாக்குற வண்டி வந்த நேரத்துல இருந்து லோ பட்ஜெட் கிடைக்குமான்னு கேட்டீங்களா? வெறும் 97,000க்கு. எஃப்சி இருக்காதுன்னு நினைப்பீங்க, எஃப்சி இருக்கு. 2006 மாடல் 27 வரைக்கும் எஃப்சி இருக்கு. வண்டியில கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும் போல இருக்க. சின்ன சின்னதா ஒரு பெயிண்ட் டச்சப் மட்டும் பண்ணிக்கணும். ஏன்னா லோ பட்ஜெட் தானே. ஓட்டி பழகிற அன்னைக்கு வந்து ஒரு 800 ஆல்டோ 800 இந்த மாதிரி எடுத்தாலே மேக்ஸிமம் 150 கிட்ட வரும். ஆனா இவங்க கேட்கற விலையை 97 தானே சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா வேகனார் வந்து ரீவேல்யூல வண்டி. கண்டிப்பா எடுத்து போட்டா நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம சொன்ன மாதிரி இந்த வண்டியில உள்ள ஏசி ஒர்க்கிங் அப்ப சூப்பர் இருக்கு. பைனர் செட் இருக்கு. ரெண்டு பவர் விண்டோ வந்து வரும். அப்ப லோ பட்ஜெட்ல ஏசி ஒர்க்கிங்ல நல்ல கார், நல்ல வண்டி. ஃபேமிலி யூஸ்டுக்கும் நம்ம வச்சுக்கலாம்ல. 97,000 தான் சொல்றாங்க. அது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேர்ல வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு வெள்ளை குதிரை வண்டி எப்படி நிக்க, அதுவும் இந்த ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே அப்படி சில்வர் கலர்ல கொடுத்துருக்க வண்டி எப்படி நிக்க, அப்படி ஜம்மு நிக்கா. சரி தரமா வண்டி. ஸ்டிக்கர் மட்டும் கொஞ்சம் வேற நியூ ஸ்டிக்கர் மட்டும் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். ஸ்கார்பியோ, இந்த ஸ்கார்பியோல எல்லா ஸ்கார்பியோல இந்த ஸ்டிக்கர் மட்டும் எப்படியும் ஃபேட் ஆயிரும். இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2007 மாடல். ஸ்டார் அலாயில் எல்லாமே வந்து வந்துடும். ஃப்ரண்ட்ல அந்த எப்படி இருக்கு கிரில் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. ஸ்டார் அலாயில் மாடல் 2007 மாடலு. எஃப்சி 28 வரை கரண்டா இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் 3. வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க. ஸ்டார் அலைவ்லாம் இருக்கட்டும். இந்த டைம் நிறைய பேர் கேட்ட மாதிரி வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. பேக் சைட்ல எல்லாம் அப்படியே பாருங்க எப்படி இருக்கு. ஸோ அது லாக்ல இருக்கு. உள்ள வாங்க, அப்படி இன்டீரியர் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு. சீட் கவர்லாம் சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க. ஃப்ரண்ட் சீட்டு கொஞ்சம் ஃபேடா தான் இருக்கு. சீட்டு ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வண்டி லோ பட்ஜெட் தான். என்ன ரேட்டு? வண்டிக்கு அவங்க கேட்குற விலை தான் ஹைலைட்டு. மற்றவங்களுக்குனா 2,80,000 ரூபா. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே இங்கே லோக்கலில் வரவங்களுக்குலாம் இதை விட அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர், நான் உங்களை பார்த்தா வரேன் அப்படின்னு சொன்னால் வெறும் 2,65,000 தான் சொல்கிறாங்க. 2,65,000. இன்னைக்கு ஆல்டோ எடுக்கிற ரேட்டுக்கு ஸ்கார்பியோ எடுத்துடலாம். இந்த ராயல் கார்ஸோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வண்டி வேணும்னா இமிடியேட்டா வந்துருங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட் அப்டேட் வேணும், அதுவும் நம்ம ராயல் கார்ஸோட அடுத்த அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மீண்டும் ஒரு தரமான அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.